பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்கள். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய தயவினாலும் நம்முடைய வாழ்நாளிலே இன்னும் ஒரு புனித வெள்ளி இந்த நாளை காண கொடுத்த கிருபைக்கு ஆண்டவருக்கு நன்றி. தேவன் கொடுத்த அழைப்பிற்காகவும் சபையிலிருந்து போதகரத்திலிருந்து அழைப்பிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தரை துதித்து பாடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஊழியக்காரரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 21 நாள் உபவாசம் இருந்து தேவன் அவருக்கு என்ன அருளினாரோ அதை சபைக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. கடந்த சில தினங்களாக தனி ஜெபத்தில் உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகிறேன். சற்று முன் கூட ஒரு சிறிய ஜெபம், யார் யார் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்குறாங்களோ அவர்கள் பேர்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா. யார் யார் அமைதியாக உம்மிடத்தில் என்ன வேண்டிக் கொள்கிறாங்களோ அந்த வேண்டுதலை கேட்டு நீர் அவர்களை வீட்டுக்கு அனுப்பணும். உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது இல்லையா? யார் யார் எங்கெங்கே உட்காந்து என்ன நம்ம தியானிக்கிறோன்னு தெரியாது. தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் அருளும் செழிப்பு என்று சொல்லி அழகாக உங்கள் போதகர், நம்முடைய போதகர் எடுத்து சொன்னார். கர்த்தர் அருளும் செழிப்பு, ஆழத்தில் கொண்டு வலையை போடு. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செஞ்சிட்டோம்னா நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலே அவர் செஞ்சுட்டு போயிடுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். முதல்ல சொல்றாரு, கொஞ்சம் படகை சற்று தள்ளி போடு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆழத்தில் போடுன்னாரு. அதுக்கப்புறம் 2 படகு முழுவதும் மீன். பேதுரு அதை பார்த்து பிரமிக்கிற சர்ப்ரைசஸ். இந்த பிரமிக்கிறதுக்கு என்ன விளக்கங்கள் இல்லையா வேதத்தில்? இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் மீன் பிடிச்சு நீ பேதுரு பிரமிச்சது கிடையாதா? இதுதான் புதுசாக பிரமிக்க போறியா நீ? இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் மீன் பார்த்தது இல்லையா நீ? நீ மீன் தொழிலில் அவ்வளோ பெரிய கெட்டிக்காரன் தானே, ஏன் இப்போ இவ்வளவு கிடைச்ச உடனே நீ பிரமிக்கிறதுக்கு முன்னாடி நீயும் உன்னுடைய கூட்டாளிகள்லாம் பிரமிச்சதே கிடையாதா வாழ்க்கையில்? இதுக்கு முன்னாடி நாங்கள் பிரமிச்சிருக்கோம் எவ்வளோ காரியம். இப்போ பிரமிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாங்கள் நள்ளிரவில் மீன் பிடிச்சு வருவோம், பிரமிச்சு போனோம். இந்த நிகழ்வு பகலில் நடந்திருக்கு, பகலில் இவ்வளவு மீன் கிடைக்காது, பிரமிச்சு போயிருக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா? கர்த்தருக்குள் அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சிலுவையும் கிறிஸ்துவனும், சிலுவையும் கிறிஸ்துவனும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 அதிகாரம், முதல் நிருபம் 1 அதிகாரம் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:23,
1 கொரிந்தியர் 1 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:2 அதை வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, நாம் வாசிக்க கேட்ட தேவனுடைய வார்த்தைகள் 1 கொரிந்தியர் 1:18, 1 கொரிந்தியர் 1:23, 1 கொரிந்தியர் 2:2. சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய பிரசங்கம், சிலுவையை பற்றிய தேவ செய்தி. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகா பெரிய தேவனே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இனிய பிரசன்னம், உம்முடைய பரிசுத்த பிரசன்னம், உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய வல்லமையின் பிரசன்னம், உம்முடைய ஆளுகையின் பிரசன்னம் இந்த இடத்தை ஆட்கொள்வதாக. ஆண்டவரே, சபையின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் உம்முடைய விலை ஏற பெற்ற ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. யார் எந்த இடத்தில் உட்கார்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டாலும், அமைதியாக ஜெபித்தாலும், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக பதிலளிப்பார். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, சப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, கலாச்சார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆசீர்வதியும் ஆசீர்வதிக்கும். திருச்சபை போதகர் ஆசீர்வதிங்க. அவருடைய துணைவியார் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. 21 நாள் உபவாசத்தோடு சபைக்கு என்ன நீர் வைத்திருக்கிறீரோ அதை அவன் சபைக்கு கர்த்தாவை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆழத்தில் கொண்டு வலையை போடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சபையில் ஒரு குடும்பத்திலும் தரித்திரம் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் தரித்திரம் நீங்கட்டும். ஒரு குடும்பத்திலும் கடன் இருக்கக்கூடாது. எல்லா கடன் ஆவிகளும் ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தில் வெளியே போகட்டும். தரித்திரங்கள் நீங்கட்டும். ஹல்லேலூயா. பொருளாதார செழிப்பல இந்த சபையை நடத்துங்கப்பா. பொருளாதாரத்தில் நடத்துங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த பொருளாதாரத்தினாலே ஆண்டவரே இந்த சபைக்கு கர்த்தாவை தேவையான காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆசீர்வதியும். ஒரு பொருளாதார செழிப்பை உண்டு பண்ணுங்கப்பா. ஆண்டவரை உண்டு பண்ணுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். கடந்த நாட்களிலே கர்த்தாவை 10 ஸ்டாண்டர்ட் +1 +2 பரீட்சை முடித்திருக்கிறார்கள். நல்ல மதிப்பெண்களை பெற்று பிள்ளைகள் தேர்ச்சி பெறட்டும். வர அகாடமிக் இயர் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, சபையில் ஒரு குடும்பத்தில் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் அப்பா. சபையில் விக்கிரகங்கள் கட்டோடு ஒழிந்து போகட்டும். ஆண்டவரை, குறை கண்டுபிடிக்கிற ஆவிகள் நீங்கட்டும். ஆண்டவரே, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகள் நீங்கட்டும். மலடிகள் சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆகட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுங்க. சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுங்க. ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக, பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற மக்களுக்காக, அடுத்த வேலை என்ன செய்வோம் என்று கேட்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். சபையை சார்ந்த ஒவ்வொரு ஆட்டோ டிரைவர்ஸ் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய தொழில் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை, வேலை செய்கிற ஸ்தலத்தில் வேலையிலே ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆண்டவர், யார் யாருக்கு என்னெல்லாம் ஒத்தாசை வேண்டுமோ செய்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் குணமடையட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க மனம் மாறும். ஆண்டவரே, உம்முடைய இனிய பிரசன்னம் இறங்கட்டும். ஆசீர்வதியும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுங்க. பயத்தின் ஆவியை நீக்கி போடுங்க. சந்தேகத்தின் ஆவியை நீக்கி போடுங்க. குழப்பத்தின் ஆவிகளை நீக்கி போடுங்க. தாறுமாறுகளின் ஆவிகளை நீக்கி போடுங்க. ஆசீர்வதியும்.
ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்று நேரிடாது, ஒன்றும் நேரிடாது. ஹalleluya, ஹalleluya. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். சபைக்கென்று ஒரு சொந்த இடத்தை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். ஏற்ற காலத்தில் நீர் செய்வீரப்பா. ஆண்டவரை நாங்கள் உம்முடைய பாதத்தில் எல்லாவற்றையும் வைத்து விட்டோம். வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஊழியக்காரரை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இரவும் பகலும் உம்மை மட்டும் நம்பி இருக்கிறோம், உம்மை மட்டும் நம்பி இருக்கிறோம். ஓயாமல் உம்மை நம்புகிறோம், இடைவிடாமல் நம்புகிறோம், தொடர்ந்து நம்புகிறோம். நிச்சயமாக முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹalleluya. உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவன் முடிவை கொடுக்கிற தேவன், விடிவை கொடுக்கிற தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய இனிய பிரசன்னம் இறங்கட்டும். ஒரு விஷயம், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் குறைகளை மன்னியும். ஆண்டவரே குறைகளை மன்னியுங்க, குற்றங்களை மன்னியுங்க. ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எந்த தடை இருந்தாலும் தடையை நீக்கி போடுங்க அப்பா, தடையை நீக்கி போடுங்க. ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு உள்ளத்திற்கும், இல்லத்திற்கும், சபைக்கும், சமுதாயத்துக்கும் ஏற்ற தேவ செய்தி உடைய கரத்தில் இருக்கிறது. வடசென்னை முழுவதிலும் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே எல்லா திருச்சபைகளிலும் சிலுவை தியானத்தை ஆசீர்வதிங்க. விசேஷித்த கூட்டங்களை ஆசீர்வதிங்க. குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். ஜெபி, ஜெயமாக வாழ். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லதே நடக்கும், விரைவில் நடக்கும். கர்த்தர் சகலத்தையும் அறிந்த தேவன். கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சிலுவையும் கிறிஸ்துவனும், சிலுவையும் கிறிஸ்துவனும். சிலுவையானது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி ரத்தின சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். போதகர் மூலியமாக அருமையான கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். ஒவ்வொரு சபைக்கும் அந்தந்த சபைக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். அந்தந்த ஊழியக்காரர் மூலியமாக வெளிப்படுத்துவார். கர்த்தர் அருளும் செழிப்பை குறித்து அழகாக சொன்னார். ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு நன்றாக இருக்குமானால் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியமும் நல்லதாகவே நடக்கும். தேவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த தொடர்பை உறவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த உறவை நெருக்கமாக்கி கொள்ளுங்கள். தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு மிகவும் மிகவும் முக்கியம். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன், தென் ரிலேஷன்ஷிப், தென் இன்டிமசி. கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, ஒரு மனிதனோடு நீங்கள் நெருக்கமாக வாழ்ந்தீங்கன்னா அந்த மனிதனுடைய குறைகளையும் பலகீனங்களையும் குற்றங்களையும் நாம் அறிந்து கொண்டு இவ்வளவுதானா இவங்கள்லாம் அப்படின்னு சொல்லி உனக்கு தோணிடும். ஆனால் தேவனோடு நீ நெருக்கமாக உறவை வைத்துக்கொள். நம்மிடத்தில் இருக்கிற குறைகளும் நீங்கும். எது நம்ம கிட்ட நெருங்கணும் நெருங்கக்கூடாதுன்னு அவர் பார்த்துக்கொள்ளுவார். கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல நாளிலே சிலுவையும் கிறிஸ்துவனும், த கிராஸ் அண்ட் த கிறிஸ்டியன்ஸ், சிலுவையும் கிறிஸ்துவனும். வேதம் சொல்லுகிறது சிலுவை ஒரு கிறிஸ்துவனுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, எப்படியெல்லாம் ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது என்று நாம் ரத்தின சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம் இந்த நல்ல நாளிலே. கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, சிலுவையானது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே
கிறிஸ்துவை அன்பை பிரதிபலித்து படுத்துகிறது. நல்ல கவனிக்கணும். கிறிஸ்துவ அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. புனித வெள்ளி என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருகிறது எது? கிறிஸ்துவின் அன்பின் உச்சக்கட்ட. அதனால்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் என்ன? ஜீவன் தந்த தேவன், ஜீவன் தந்த மெய்ப்பர், ஜீவன் தந்த மீட்பர், ஜீவன் தந்த நண்பர், ஜீவன் தந்த அன்பர் என்று சொல்லுவார்கள். சிலுவையானது ஒரு கிறிஸ்துவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? கிறிஸ்துவ அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. அதாவது புது சிருஷ்டி. கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, நாம் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பல காரியங்கள்ல ஒன்று, கிறிஸ்துவின் அன்பில் வளர வேண்டும். அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும், இது எல்லாம் தோத்து போயிடும். மனிதனை மனிதன் அடக்கி ஆள்வது அதிகாரத்திலையும் ஆணவத்திலையும், மனிதனை தேவன் அடக்கி ஆள்வது அன்பினா. அதனால் இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் மீது உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்று. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும். என்னுடைய 45 வருஷ காலம் ஊழியத்தில் நான் சொல்லுகிறேன். நான் பார்த்து வருகிறேன். 1979 இன்றைக்கு 2025. நான் 45 வருஷ காலம் 1979 நவம்பர்லேருந்து நான் ஊழியத்தில் இருக்கிறேன். இன்று 45 வருஷ காலத்தில் அனுபவங்களில் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும், இதெல்லாம் தோத்து போயிடும். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பின் நீளம், கிறிஸ்துவின் அன்பின் அகலம், கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், கிறிஸ்துவின் அன்பின் உயர. ஜீவன் தந்த அன்பர் இல்லையா? ஜீவன் தந்த நண்பர், ஜீவன் தந்த மீட்பர், ஜீவன் தந்த மெய்ப்பர், ஜீவன் தந்த தேவன். இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆதலால் சிலுவையும் கிறிஸ்துவனும், சிலுவை ஒரு கிறிஸ்துவனை புது சிருஷ்டியாக மாற்றுகிறது. இங்க இருக்கிற நாம் அனைவரும் புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவெல்லாம் ஒளிஞ்சு போயினேன். இந்த புது சிருஷ்டியுடைய வேலை என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும்னா அந்த மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். எந்தெந்த விதத்தில் தொடர்பு இருக்கணும்? ஒன்று ஜப தொடர்பு, தியான தொடர்பு, கீழ்ப்படிதல்ங்கிற தொடர்பு, விசுவாசங்கிற ஒரு தொடர்பு, பரிசுத்தம்ங்கிற ஒரு தொடர்பு, ஜபாலயத்தோட தொடர்பு, பரிசுத்தவான்களுடைய தொடர்பு. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் புது சிருஷ்டியாகிய நாம் தொடர்பை வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு. அதைதான் பக்தன் தாவீது அழகாக சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சிலுவை ஒரு கிறிஸ்துவனை புது சிருஷ்டியாக மாற்றுகிறது. பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அப்படியே செஞ்சிருங்க. ஆழத்துல கொண்டு வலையை போட சொல்றாரா, போடு, அவ்வளோ. அவர் சொல்றபடி போட்டுடு. பேதுரு வாழ்க்கையில பிரமிப்பு. இரவுல தான் எங்களுக்கு இந்த மீன்லாம் கிடைக்கும், பகல்ல கிடைச்சி சரித்திரம் கிடையாது. நாங்கள் இரவுல தான் மீன் பிடிக்க போவோம், நாங்கள் பிரமிச்சிருக்கோம். இப்போ பகல்ல நீர் பிரசங்கம் பண்ணி ஆழத்தில் வலைய போடுன்னு சொல்றீர். பேதுரு பிரமிக்கிறார். காரணம் என்ன?
கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மீன்கள் கடலின் ஆழத்திலே அவருடைய படைப்பு தன்னுடைய எஜமானனின் குரல் கேட்டிருக்கே பகல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் மீன் ஒரு இடத்துல ஒதுங்கி வருது. கரெக்ட் தானே? ஆதலால் கடலில் இருக்கிற எல்லா மச்சங்களையும் மீன்களையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளின் கீழ் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்துட்டார். வலைய ஆழத்துல போடணும்னா எல்லா மீன்களும் நடுநடுங்கி பயந்து நம்மளை படைச்ச தேவன் கூப்பிடுறாரே, நம்ம கூடி சேர்க்கணுமேன்னு அப்படி வருது பகல்ல. பகல்ல இது நடக்கிற காரியம் இது. அதை பார்த்த உடனே பேதுருக்கு பிரமிப்பு. இதை பார்த்தே இப்படி பேதுரு பிரமிக்கிறியே, உன்னுடைய ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ஞானஸ்தானம் எடுக்க போறா. கரெக்டு தானே? இன்றைக்கு 3000 பிரசங்கம் கேட்டு ஒத்தனை ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேங்கிறான் இல்லையா? பேதுரு ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தான். இன்றைக்கு 3000 யூடியூப் பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம், லைவ் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பு எல்லாம். ஒத்தனை ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேங்கிறான், மனம் திரும்ப மாட்டேங்கிறான் இல்லையா? பிரமிப்பு இல்லையா? எஸ், புது சிருஷ்டி. சிலுவையும் கிறிஸ்துவனும். we are new born, we are new creature. கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறது. நீங்கள் பூமிக்கு பார்க்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. மலை மேல் இருக்கிற பட்டணம், அதான் புது சிருஷ்டியுடைய நோக்கம். கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, நேற்று தினத்தில் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தேன். கடந்த 2 நாட்களாக ஒரு காரியம் சொல்லிக் கொண்டிருந்தேன். சமீபத்து பைபிள் ஸ்டடியில் கூட துர்ச்செய்தியை தீவிரமா ஃபார்வேர்ட் பண்ற நீ நற்செய்தியை அதி தீவிரமா ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தா என்னைக்கோ எழுப்புதல் வந்திருக்குண்டா அப்படின்னா. கரெக்டு தானே? துர்ச்செய்தியை ஃபார்வேர்ட் பண்றதுல நீங்களும் நானும் கெட்டிக்காரங்களா இருக்கோமே தவிர நற்செய்தியை பரப்புறதுல கெட்டிக்காரங்களா இல்லை. பார்த்தியா? யோசிச்சுப்பார். நேற்று தினம் ஆண்டி தேஸ்டையில பேசிக்கொண்டிருந்தேன். இயேசு சீடர்களின் கால்களை கழுவினார், துடைத்தார். நீ காலையும் கழுவ வேணாம், துடைக்கவும் வேணாம், காலை வாராம இருந்த சரி இல்லையா? இல்லையா? நீ காலையும் கழுவ வேணாண்டா, காலையும் தொட வேணாம், துடைக்கவும் வேணாம், என் ஸ்தானத்தில் என்னை இருக்க விட்டாலே போறோம் நீ இல்லையா? உதாரணத்திற்கு கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, சிலுவையும் கிறிஸ்துவர். சிலுவை ஒரு கிறிஸ்துவனை புது சிருஷ்டியாக மாற்றுகிறது. இரண்டாவது, சிலுவை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கு. சிலுவை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? சிலுவை சுயத்தை அழிக்கிறது. சுயம் அழியணும். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. ஒரு கிறிஸ்துவன் சொல்லணும். சிலுவையும் கிறிஸ்துவனும். சிலுவை ஒரு கிறிஸ்துவனுக்கு என்ன தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது? இனி நான் அல்ல. சுயம் அழியணும், சுயம் அழியணும். ஜென்ம சுபாவம் மாறாத வரைக்கும் நாம கிறிஸ்தவர்கள் அல்ல. ஜென்ம சுபாவம் மாறணும். இம்மாதிரியான கூட்டங்கள் எதற்காக? சிலுவை தியான கூட்டம் எதற்காக? நம்முடைய சுபாவம் மாறணும், ஜென்ம சுபாவம் மாறணும். நம்ம உடம்புல இப்ப 2 ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்று ஜென்ம சுபாவம்ங்கிற ரத்தம் ஓடுது, இன்னொன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஓடுது. உண்மையா இல்லையா? ஒரு சிலர் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, நான் பழையபடி இருந்தா நடக்கிறதே வேற, பழையபடி இருந்தா நடக்கிறதே வேற. ஒரு அம்மா சொல்லுது, நான் பழையபடி இருந்தா நடக்கிறதே வேற, என் மருமகளை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன், இப்ப ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், அபிஷேகம் பண்ணிட்டேன், இப்ப அதை விட உண்டு இல்லைன்னு ஆக்குது அபிஷேகத்தை பெற்று. அதுக்கு முதல்லயே தேவையில்லை போல இருக்குன்னு. உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க சிலர். என்கிட்ட எவ்வளோ பேர் சொல்லியிருக்கான், பழையபடி இருந்தால் நடக்கிறதே வேற பிரதர். நான் பேச மாட்டேன், கை தான் பேசும். முதல்ல அடிச்சிருவேன் பிரதர். ஏன் இப்போ அந்த ஆசை இருக்கா உனக்கு?
ஞானஸ்தானம் எடுத்துட்டு சுபாவம் மாறணும். சுபாவம் மாறணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறது. எதற்காக மாதிரியான சிலுவை தியானம்? தியானத்திலே சிறந்தது சிலுவை தியானம் தான். முதல்ல குட் ஃப்ரைடே, அப்புறம் தான் ஈஸ்டர். முதல்ல பிரசவ வலி, அப்புறம் தான் குழந்தைய எடுத்து கொஞ்சம் முடியும். முதல்ல கஷ்டப்படணும், அப்புறம் தான் கால் நீட்டுன்னு உட்கார்ந்து இருக்கலாம். சுபாவம் மாறணும். இனி நான் அல்ல. யோவான் ஸ்நானகர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய பாதரட்சி அவுக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. நல்ல வேளை அவர் இருக்கிற காலத்துல வாட்ஸ்அப்லாம் இல்லை அப்பவே செல்ஃபி எடுத்திருப்பான் யோர்தான்ல. இயேசுவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவர் பாருங்க, ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பான், டிபியில் போட்டிருப்பான். கரெக்டு தானே? இயேசுவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு சபைக்கு வராருன்னு போட்டிருப்பான் நோட்டீஸ்ல. தேங்க் காட் அன்னைக்கு அதெல்லாம் இல்லை. யோசிச்சு பாருங்க, யோவான் ஸ்நானகர் என்ன சொல்லுகிறார்? 6 மாசம் முன்னாடி பிறந்தவர், அவ்வளவுதான். 30 உபதேசங்கள், ஒரு அற்புதம் செய்யல, ஒரு அடையாளம் செய்யல. என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? சுபாவம் மாறணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்க. என்னுடைய அனுபவங்கள்ல சொல்லுகிறேன். 45 வருஷ கால அனுபவத்தில் சுபாவம் மாறணும். சுபாவம் மாறாத வரைக்கும் கிறிஸ்துவர்கள் அல்ல. இன்றைக்கும் என்னுடைய சுபாவம் மாறணும். இனி நான் அல்ல, பெருமை பெருமை பெருமை. 14 விதமான பெருமை இருக்கான். 14 விதமான பெருமை இருக்கு. சுயம் அழியணும், சுயம் அழியணும். நீ பேதுருவாய் இருக்கிற இந்த கல்லின் மீது சபையை கட்டுவேன். ஏன் நான் இந்த கல்லின் மீது சபையை கட்டுவேன் தீர்மானம் பண்ணேன். படகை கொஞ்சம் சற்று தள்ளி போடுன்னு சொன்னேன். அப்ப நீ கீழ்ப்படிஞ்ச. நான் ஏறி நின்று பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு புல்பீட்டை கொடுத்தேன். ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுன்னு போட்டு இந்த அற்புதங்கள்லாம் பார்த்து நீ பிரமிச்ச. பிறகு வலைய விட்டுட்டேன், பின்னாடி வான்னு சொன்னேன். நான் கீழ்ப்படிதல பார்த்தேன். நீ பேதுருவாய் இருக்கிற இந்த கல்லின் மீது சபையை கட்டுவேன். சுயம் அழியணும். என்னெல்லாம் பெருமை, என்னெல்லாம் பெருமை. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாவது சுயம் இருக்கா? 110 என்ன சொல்லுகிற? நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. என்னெல்லாம் பெருமை இருக்கு ஒவ்வொருத்தருக்கு. 14 விதமான பெருமை இருக்கான். படிப்பு பெருமை, படிப்பு பெருமை. இன்டலெக்சுவல் பிரைட், அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். உலக ஞானம் தேவனுடைய பார்வையில குப்பை. பல வருஷங்களுக்கு முன்பா ஒரு சாட்சி சொல்லி இருக்கிறேன். அதை ஞாபகப்படுத்திட்டு அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறேன். இங்க வந்து சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துகிறேன் இந்த நல்ல நாள்ல. சுயம் அழியணும். ஒருத்தருக்கு என்ன சுயம் தெரியுமா? பெருமை. ஆங்கிலத்தில் சொல்றது பிரைட், ஈகோ. நான் நான் நான். ஒரு வாலிபன் எழுந்து சாட்சி சொன்னான். ஒரு வாலிபன் எழுந்து சாட்சி சொல்லுகிறான். எங்க அப்பாவை ஒரு அடி குறையும், எங்க அப்பா ஒரு அடி குறையும் அப்படின்னு. 8 வருஷம் ஜெபிச்சேன். எங்க அப்பா ஒரு அடி குறைச்சிட்டார். என்னடா உயரத்தில் ஒரு அடி குறைச்சாரா? ஆமா, உயரத்தில் எங்க அப்பா ஒரு அடி குறைச்சிட்டார். என்னடா உயரத்தில் ஒரு அடி குறைச்சார் உங்க அப்பாவை? எங்க அப்பாவுக்கு மூளையில தான் ஏசு, இருதயத்தில் ஏசு இல்லை. மூளைக்கு இருதயத்துக்கு ஒரு அடி. மூளையில ஏசு கிறிஸ்து இருந்தா கல்லறை நிச்சயம், இருதயத்தில் ஏசு இருந்தா பரலோகம் நிச்சயம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. மூளையில இயேசு கிறிஸ்து இருந்தா சபையில சப்ஸ்கிரிப்ஷன், இருதயத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர். மூளையில இயேசு கிறிஸ்து இருந்தா நீ பரம்பரை கிறிஸ்துவன். இருதயத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தா மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவன். ஒரு அடி குறையும், ஒரு அடி குறையறதுதான் சுயம். எல்லாம் எனக்கு தெரியும், ஒன்னும் உனக்கு தெரியாது. எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட அறிவாளி, உன்னை பத்தி நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஞானி.
அதனால்தான் என் மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா அப்படின்னு சொன்னார். சுயம் அழியணும். இன்றைக்கு சுயம் அழியல. அதனால தான் இன்றைக்கு எழுப்புதல் இல்லை. இந்த நல்ல நாள்ல on the cross and the Christians, சிலுவையும் கிறிஸ்துவனும், சிலுவை ஒரு கிறிஸ்துவனை புது சிருஷ்டியாக வைத்திருக்கும். கிறிஸ்துவ அன்பில் நிறைப்பு. கிறிஸ்துவ அன்பை மட்டும் நீ பேசிக்கிட்டே வா, ஒரு நாளும் ஒரு பிரச்சனை கிடையாது, கர்த்தர் பார்த்துக்குவார். இரண்டாவது சுயமொழியினோம். நான் அல்ல. 14 விதமான பெருமைகளை was teaching other day. சமீபத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளைக்கும் கர்த்தர் கிருபையினால ஆடியோ மெசேஜ் மூலமா ஒரு 3000 பேருக்கு சத்தியம் போய்கிட்டே இருக்கும். காலையில் 6 மணியிலிருந்து. கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, என்னெல்லாம் பெருமை இருக்கு. படிப்பு பெருமை, கலர் பெருமை, சிலருக்குலாம் கொஞ்சம் கலராக இருந்துட்ட பெருமை, சிலருக்கு ஜாதி பெருமை. என்ன ஜாதி பெருமை தெரியுமோ? 45 வருஷ காலத்தில் நான் பார்த்துருக்கேன். ஓப்பனா சொல்லுவேன், எனக்கு பயம் கிடையாது. என்கிட்ட எத்தனையோ பேர் வந்து, பிரதர் என் பேர் மோசஸ் நாடார், ஆல்பர்ட் நாடார். நான் என்ன பண்ண போறேன்? ஆல்பர்ட் நாடாரை மோசஸ் நாடாரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இன்னொன்னு மோசஸ் முதலியார், ஒன்னு ஜான் நாயுடு. என்ன நான் என்ன பண்ண போறதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? ஜாதி பெருமை, ஊர் பெருமை. நீங்க என்ன எஃப்சியா? நான் எஃப்சி தான். எஃப்சினா என்ன? ஃபார்வர்ட் காஸ்டா? கிடையாது. ஃபார்வர்ட் கிறிஸ்டியன். ஐ எம் எஃப்சி, ஃபார்வர்ட் கிறிஸ்டியன், நாட் அ ஃபார்வர்ட் காஸ்ட். ஜாதி பெருமை, குலப்பெருமை, ஊர் பெருமை. எழுப்புதலே வராது. எழுப்புதலே வராது. என்ன உனக்கு டேக் உன் பேருக்கு பின்னாடி? இதெல்லாம் பார்த்துட்டு எங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள் இப்ப அதுக்கு என்ன பண்ணிடுச்சு? ரெபேக்கா ஐயங்கார், ரேச்சல் ஐயர். உங்களுக்கு தான் போட தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? என்ன இதெல்லாமா வாழ்க்கை? மொத்தத்தில் நீ கிறிஸ்டியன் இல்லை. என்ன டேக் உனக்கு? என்ன டேக்? இந்த டேகை வச்சுக்கிட்டு அலையிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் எழுப்புதல் இல்லை. இனி நான் அல்ல. எஸ், எந்த இடத்துலையும் உன் ஜாதி பெயரோ, உன்னுடைய குல பெயரோ, உன்னுடைய கம்யூனிட்டியோ, உன்னுடைய ஊரை எடுக்காத. இயேசுவை மட்டும் உயர்த்தி காட்டு. யாரவனா உலகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம், இயேசு கிறிஸ்துவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது. ஐ லேர்ன்ட் a lesson. 14 விதமான பெருமைகள் இருக்கு இல்லையா? ஜாதி பெருமை இருக்கா இல்லையா? ஊர் பெருமை இருக்கா இல்லையா? பணப்பெருமை இருக்கா இல்லையா? கலர் பெருமை இருக்கு, படிப்பு பெருமை இருக்கு. இனி நான் அல்ல. ஈகோ, ஈகோ. நான் சொல்றேன், அவன் பேசல சார். ஈகோ, பதவி பெருமை, அரசியல் பெருமை. இனி நான் அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு மேல தேவதூதர் அனுப்ப மாட்டாய் நீ நினைக்கிறியா? ஏன் 12 லேகியோன்? 12 அப்போஸ்தலர். ஒவ்வொரு அப்போஸ்தலருக்கும் ஒரு லேகியோன். ஒரு லேகியோன்னா எவ்வளவு? 6000. 12 × 6000 எவ்வளவு? 72000. நான் இப்ப ஜபிச்சதுன்னா 72000 தேவதூதர்கள் வருவான். ஒரு தேவதூதர் எவ்வளவு பேர் சங்கரிப்பான் தெரியுமா? 1,85,000 பேரை. 72000 தேவதூதர்னா உலகத்தில் இருக்கிற 600 கோடி மக்களை ஒரே நிமிஷம் சங்கரிக்க முடியக்கூடிய வல்லமை உள்ள தேவன். சிலுவையில் அவர் பிதாவின் சித்தத்தின்படி கீழ்ப்படிதலோடு சிலுவையை சுமந்தார். இல்லைன்னா அந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தியிருக்க வேண்டும். இந்த மேத்தமெட்டிக்கல் சென்ஸ். 12 லேகியோனுக்கு மேல தேவதூதர் அனுப்ப மாட்டேன்னு நினைக்கிறியா நீ? உங்களுடைய சித்தத்தின்படியாக கடவுள். இனி நான் அல்ல. I tell you brothers, friends, sisters in Christ. நாம் என்ன சொல்லுகிறோம்? நாட்டாய். இனி நான் அல்ல. யோவான் சொல்லுகிறார், நான் அல்ல. நூற்றுக்கதிபதி சொல்லுகிறார், நான் அல்ல. யாக்கோபு ஒரு இடத்துல சொல்லுகிறார், வெறும் கோலும் கடிமா போல் 2 பரிவாரங்களோடு வரேன், இதுக்கு நான் பாத்திரன் அல்ல.
45 வருஷ காலத்தில் நான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 40 வருஷத்துக்கு மேலே இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டேன்னு எடுத்து வைக்க தெரியல. பைபிள் படிச்சுட்டேன்னு சொல்ல தெரியல. இன்னும் கடல் ஆழம். இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சுபாவம் மாறணும். கர்த்தருக்குள் அருமையான தெய்வச்சனமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிலுவையும் கிறிஸ்துவனும், சிலுவை ஒரு கிறிஸ்துவனை புது சிருஷ்டியாக மாற்றும். சிலுவை சுயத்தை அழிக்கும். என்றைக்கு சுயம் அழிகிறதோ அன்றைக்கு தான் தேசத்தில் எழுப்புட. சுயம் அழியணும். இனி நான் அல்ல. அவ்வளோ பெரிய விளக்கங்கள். சிலுவையும் கிறிஸ்துவனும். மூன்றாவதாக சிலுவை தலையெழுத்தை மாற்றுகிறது. சிலுவை தலையெழுத்தை மாற்றுகிறது. எந்த ஜாதியோ மதமோ இனமோ குலமோ கோத்திரமோ, ஆண்டவரே நீ அவர்கிட்ட வா, சிலுவை கிட்ட உன்னுடைய தலையெழுத்து மாற்றுகிறவ. அந்த கிராஸ், கல்வாரி மலை மேலே 3 சிலுவைகள். அந்த கால்வரி ஹில் 3 crosses. இயேசு கிறிஸ்து நடுவில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கார். கிறிஸ்து எப்பவுமே மத்தியஸ்தர் தான். கிறிஸ்து மத்தியஸ்தர். இயேசு கிறிஸ்துவ வலது பக்கத்திலையும் அறையலை, இடது பக்கத்திலையும் அறையலை, நடுவில் தான். கிறிஸ்து மத்தியஸ்தர். இன்றைக்கும் அவர் தான் நமக்கு மத்தியஸ்தர். பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசுகிறார். மத்தியஸ்தர். 3 சிலுவைகள். இயேசு சுமந்த சிலுவை, மீட்பரின் சிலுவை, ரெடிமர்ஸ் கிராஸ். இன்னொரு பக்கத்தில் ஒரு கல்வர், மனம் திரும்பின சிலுவை, ரிபெண்டன்ட் கிராஸ். ஒன் இஸ் a rebellion cross, rejected cross, பெருமையின் சிலுவை. மீட்பர் கவனிக்கிறார் 2 பேருடைய கான்வர்சேஷன். ஒரு கல்வன் என்ன சொல்லுகிறான்? நாம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். நாம பண்ணதுக்கு எதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இயேசுக்கு முன்னாடி தன் பாவங்களை அறிக்கை எடுக்கிறார். கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, அவன் இயேசுவின் பக்கம் திரும்பி என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய். மீட்பின் அன்பு தலையெழுத்து மாறுகிறது. சிலுவை தலையெழுத்தை மாற்றுகிறது. கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, கர்த்தன் ஒவ்வொருவரையும் அபரிமிதமா ஆசீர்வதிப்பார். சிலுவை தலையெழுத்தை மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த அத்தனை பேருடைய தலையெழுத்து மாறி இருக்கு. இயேசு தன் சிலுவையை சுமந்தார். இயேசு சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு சிலுவையை சுமக்க சொன்னார். வேதம் அப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சிலுவை தலையெழுத்தை மாற்றுகிறது. இன்றைக்கு என்னுடைய தலையெழுத்து மாறினதுனால்தான் சத்தியத்தை பற்றி எடுத்து சொல்லுகிறது. கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, 1979 இன்றைக்கு வரைக்கும் வெகு தாழ்மையோடு சொல்ல முடியும். 45 வருஷ காலம் இந்த ஊழியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். as an evangelist, as a consultant. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவருடைய குறுக்கீடு, தெய்வீக குறுக்கீடு என்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் மட்டும் குறுக்கிடலைன்னா, என் தகப்பனார் மாதிரி நானும் ஒரு பெரிய கோயில் குருக்களாக இருந்திருப்பேன். வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்கோம். அவர் குறுக்கிட்டதுனால தலையெழுத்து மாறுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே இந்த தேசத்தில் இந்த 45 வருஷ காலத்தில் ஒரு 250-300 பிராமண குடும்பங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தியிருக்கேன். அநேக மார்வாடி குடும்பங்களை நடத்தியிருக்கேன். சில குஜராத்தி குடும்பங்கள், உயர்குல இஸ்லாமியர்கள் நடத்தியிருக்கிறேன். இஸ்லாமிய நாடுகளில் என்னுடைய ஊழியத்தின் சிறிய ஒரு பகுதி தலையெழுத்தை மாற்றுகிற தெய்வன் இல்லையா? கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, சிலுவையும் கிறிஸ்துவனும்
சிலுவை ஒரு கிறிஸ்துவனை புது சிருஷ்டியாக மாற்றுகிறது. கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிலுவை சுயத்தை அழிக்கிறது. சுயம் அழியணும், சுயம் அழியணும், விட்டு கொடுக்கணும். பெருமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. மூன்றாவது, சிலுவை தலையெழுத்தை மாற்றுகிறது. அதாவது தேவனோடு ஒரு உறவை வைத்துக் கொள்ள விரும்புகிறது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி இன்றைக்கு முடிக்கட்டும். 12 காரியங்கள் சிலுவையும் கிறிஸ்துவனும் என்று சொல்லி எழுதி கொண்டிருந்தேன். சிலுவையும் கிறிஸ்துவனும். சிலுவை ஒரு கிறிஸ்துவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? பாடுகளை குறிக்கிறது. உண்மையான கிறிஸ்துவனுக்கு பாடுகள் இருக்கும், பாடுகள் இருக்கும். முதல்ல பாடுகள், அப்புறம்தான் பாடல்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போ முதல்ல பாடுகள் இருக்கும். உண்மையான கிறிஸ்துவனுக்கு பாடுகள் இருக்கும். அதனால்தான் அவர் சிலுவையிலே பாடுகளை சுமந்தார். என்னுடைய வாழ்க்கையில் 45 வருஷ காலத்தில் பாடுகள் அதிகம். ஆரம்ப காலத்தில் இருந்து சரீரத்தில் பாடுகள், வெள்ளி சூன்யம், மந்திரம், மாந்திரிகத்தில் பாடுகள், பொருளாதாரத்தில் பாடுகள், சமுதாயத்தில் பாடுகள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். கர்த்தருக்குள் அருமையான தெய்வஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் பாடுகளை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்பட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பாடுகள்! ஆனாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர், கைவிடல, கைவிடல. அதனால கர்த்தருக்குள் அருமையான தெய்வஜனமே, அவர் சிலுவையின் மேல் 7 காரியங்களை சுமந்தார் இல்லையா? சிலுவையும் கிறிஸ்துவனும் இந்த பாடுகளை தெரிஞ்சுக்கணும். நேற்றைக்கு இரவு அதை தான் பேசிக்கொண்டிருந்தேன். 2 சபைகளிலே உண்மையான கிறிஸ்துவனுக்கு பாடுகள் இருக்கும். பாடுகள் தான் நம்மை பக்குவப்படுத்தும். அதனால்தான் தாவீது தன்னுடைய வயதான காலத்தில் எழுதுகிறார், சங்கீதம் 37, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். யோசேப்புக்கு 17 வயசுல சொப்பனம், 18வது வயசுலேயே கொண்டு அதிபதியை உட்கார வச்சு இல்லை. 13 வருஷங்கள், அதில் 10 வருஷ காலம் ஜெயில். யோசேப்பு எத்தனை வருஷம் சிறையில் இருந்தா? 10 வருஷம் ஏறத்தாழ. பக்குவப்படுத்துகிறார். ஆபிரகாம் 75 வயசுல அழைப்பு, 100 வயசுல தான் குழந்தையை கொடுத்தார். 25 வருஷ காலம் பக்குவப்படுத்துகிறார். தாவீது 15 வயசுல கோலியாத்தை ஜெயிக்கிறார். சவுல் இறக்கிற வரைக்கும் பக்குவப்படுத்துகிறார். பாடுகள் நம்மை பக்குவப்படுத்தும். அதனால்தான் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கர்த்தருக்குள் அருமையான தெய்வஜனமே, சிலுவை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ஒரு கிறிஸ்துவனுக்கு பாடுகள் வழியா நம்ம கடந்து செல்ல. இவ்வளோ பாடுகள் வழியா கடந்து செல்றதுனால தான் எனக்கு ஓரளவுக்கு சொல்ல முடிகிறது. இப்போ ஓரளவுக்கு பக்குவம், ஓரளவுக்கு சொல்ல முடிகிறது. இன்னும் எவ்வளோ வளர வேண்டியது இருக்கிறது. கடைசியாக ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்லி முடிக்கட்டும். உங்கள் மத்தியில் இருப்பது மிக்க மிக்க எனக்கு மகிழ்ச்சி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவருக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறேன். தினந்தோறும் ஜெபிப்பேன் இந்த சபைக்காக, சபை மக்களுக்காக. அந்த ஜெபங்கள் தான் திரும்ப திரும்ப கொண்டு வருகிறது நம்மை ஒரு ஐக்கியத்தோடு. சிலுவை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? புது சிருஷ்டி. சிலுவை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? சுயம் அழிகிறது. சிலுவை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? தலையெழுத்து மாறுகிறது, தேவனோடு உறவு. சிலுவை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? பாடுகள். அந்த பாடுகள் வழியா நமக்கு பாடல்கள். இயேசு 7 காரியத்தை சிலுவையில் சுமந்தார். நம் அனைவருக்கும் தெரியும். 7 பன்மைகளில் தான் அவர் சுமந்திருக்கார். பன்மைகளில் தான் பேசப்பட்டிருக்கு. சிலுவையின் மேல் பாவங்களை சுமந்தார்.
சிலுவையின் மேல் அக்கிரமங்களை சுமந்தார், சிலுவையின் மேல் பாடுகளை சுமந்தார், சிலுவையின் மேல் துக்கங்களை சுமந்தார், சிலுவையின் மேல் வியாதிகளை சுமந்தார், சிலுவையின் மேல் நோய்களை சுமந்தார், சிலுவையின் மேல் சாபங்களை சுமந்தார். ஏன் இதை சொல்லுகிறேன்? இந்த நாளிலே நாம் 7 காரியங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு காரியம், சிலுவையும் கிறிஸ்துவனும் 12 காரியங்கள் எழுதி கொண்டிருந்தேன் தியானத்தோடு. லைக் அ பைபிள் ஸ்டடி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தியானங்கள். கடைசியாக ஒரு காரியம், சிலுவை நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன். சிலுவை ஒரு கிறிஸ்துவனுக்கு தேவ பலன். எதெல்லாம் தேவ பலன்? சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பலன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனுக்கு தேவ பலன். எது தேவ பலன்? அபிஷேகம். இன்றைக்கு நமக்கு தேவ பலனா இருக்கிறது எது? சிலுவையை பற்றிய உபதேசம். அவர் சிலுவையிலே தம்மை தாம் வெறுமையாக்கினார், எளிமையாக்கினார், தாழ்மையாக்கினார், கீழ்ப்படிந்தவரானார். எல்லா செழிப்புகளும் சிலுவையில தான் இருக்குது. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவரானார், எளிமையானார், வெறுமையானார், பலியானார், ஒப்புரவானார். நம்மை ஒப்புரவுப்படுத்துகிறார். கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலுவை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் போறோம். கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு தேவ பலனை உண்டு பண்ணுகிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானம் உண்டாயிருக்கிறது. உலகத்தில் எது வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம், சமாதானம் மட்டும் வாங்கிட முடியாது. நாளை மறுநாள் ஈஸ்டர், இன்னைக்கு சாயந்தரமே ஷாப்பிங் போவோம் இல்லையா? அதுக்கு தானே எம்சியோடு திறந்து வச்சிருக்காங்கல்ல. எது வாங்கினா வாங்கின்னு வந்துடலாம், சமாதானம் வாங்கிட முடியுமா? படுத்துனே இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணலாம். அமேசான் கரெக்டாக படுத்துனே ஷாப்பிங் பண்ணலாம், படுத்துனே ரிட்டர்ன் பண்ணலாம் பெட்ரூமில். மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட், குப்பை எல்லாம் வாங்கிறது, ரிட்டர்ன் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது எல்லாம் படுத்துனே பண்ணுறான். இது மாதிரி ஒரு பையன் சொல்கிறான், என்ன சொல்லுது, என் பையனை நான் எங்கேயும் போகாதடா வீட்டுக்குள்ளேயே இருன்னேன். அம்மா நீ தானே வீட்டுக்குள்ளே இருக்க சொன்ன, நான் வீட்டு அவன் தூம்ப தாப்பால் போட்டுன்ட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணுறான். அவன் வருவான், நீ ரிட்டர்ன் பண்ணு, டெபிட் கார்டை கொடு, வெளியிலையும் போகக்கூடாதுன்ற, வீட்லேயே இருங்கிற. கரெக்டு தானே? ஒன்று விலை கொடுத்து வாங்கிட முடியாது சமாதானம். எஸ், நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். ஏது வேணாலும் வாங்கிடலாம். இன்னைக்கு உன் உள்ளத்தில் சமாதானம், உன் இல்லத்தில் சமாதானம், உன் சபையில் சமாதானம், ஊழியத்தில் சமாதானம், உன் வாழ்க்கையில் சமாதானம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறது. சிலுவையும் கிறிஸ்துவனும். எப்பவுமே உங்கள் அருமையான போதகரை நான் மெச்சிக்குவேன். எப்போ அவர்கிட்ட ஒன்று கேட்பேன், எனக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்காரு சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். உண்மையாக கேட்பேன். அவருக்கே தெரியும். 2 வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். வார்த்தைகளை சொல்லுங்க. ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன் நான் பார்க்கறது. ரொம்ப ரொம்ப எளிமை, யதார்த்தமாக இருப்பார். ஓப்பனாக சொல்லிடுவார். புகழத்துக்காக இல்லை, அனுபவங்களில் சொல்லுகிறேன்.
நான் 45 வருஷ காலத்தில் எவ்வளோ பேர் பார்த்துருக்கிறேன், பார்த்துக்கிட்டு வரேன். நான் ஆரம்ப காலத்தில் பார்த்தவரது இந்த தேசத்தில் பிரசித்தி பெற்ற டிஜேஸ் நினைக்கிறேன். முதல்ல பார்த்த ஒரு ஊழியக்கார். ஒரு 12 வருஷ காலம் அஃபிஷியலாக நான் இருந்திருக்கிறேன். நடராஜ் மொழியார், ஜீவானந்தம், சாரால் நவரோஜ். உதாரணத்திற்கு எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு பாஸ்டர், ஏசிய பாஸ்டர் சாம் சுந்தர். அவருடைய பெரியவர் சுந்தர். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடிக்கு போவேன். அப்போ அதுலேருந்து பார்த்துக்கிட்டு வரேன். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நான் திரும்பி பார்க்கறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்காக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்காக. இன்றைக்கு தேவனை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அனுபவங்கள், அனுபவத்தில் சொல்லுகிறேன், சமாதானம் மிகவும் 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 முக்கியம். அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவர் வாழ்த்தும் போது யெகோவா ஷாலோம் ஷாலோம். இன்றைக்கு நமக்கு ஊழியத்தில் சமாதானம் வேணும், குடும்பத்தில் சமாதானம் வேணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் வேணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை பார்த்தது சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையும் கிறிஸ்துவனும். சிலுவை நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுகிறது. கிறிஸ்துவின் அன்பை மட்டும் பிரதிபலிங்க. இன்னைக்கு உலகம் காத்திருக்கிறது அது ஒண்ணுக்கு தான், கிறிஸ்துவின் அன்பை மட்டும்தான். ரெண்டாவது, சுயம் அழியணும், சுயம் அழியணும். மூன்றாவது, தேவனோடு உறவு தலையெழுத்து மாறும், தேவ பலனை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். கர்த்தர் அருளும் செழிப்பு சிலுவையில் இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிறது. உண்மையிலேயே அந்த ரத்தத்தில் பங்கு கொள்ளக்கூடிய அத்தனை பெரிய ஆசீர்வாதம். 1978 79 நான் ஒரு மெசேஜ் கேட்டேன். 79 பாஸ்டர் சுந்தரம் அவங்களுடைய எஸ்சியில் ஒரு மெசேஜ் கேட்டேன். அப்போ அவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருப்பாங்க, டிரான்ஸ்லேட்லாம் பண்ணுறதுக்கு வரும். இன்றைக்கு மாதிரி டிரான்ஸ்போர்ட்லாம் அப்போ கிடையாது. இப்போயாவது ஓலா இருக்குது, புக் பண்ணி வரோம். அன்றைக்கு 10 பைசா 20 பைசா தான் பஸ்ஸில் எல்லாம் டிக்கெட் எல்லாம் இருக்கும். அப்போ அவர் சொல்லுனார், இந்த மாதிரியான கர்த்தருடைய பந்தி ஆராதனை காலையில் 7 மணிக்கு இருக்கும் ஸ்பெஷல் சர்வீஸு. அதனால நீங்கள் யாரும் பஸ்ஸுக்காகவோ எதுக்காகவோ காத்திருக்கக்கூடாது. அன்றைக்கி சூழ்நிலைகள்லாம் வேறு. இன்றைக்கி ஓலா புக் பண்ணுறோம், அது இது. அதனால் 7 மணிக்கு நான் 6 மணிக்கெல்லாம் எல்லாம் வந்துடணும். தாம்பரம் பெருங்குளத்தூர்லேருந்து நடந்து வருவான். ஏன்னா ஊழியக்கார் சொல்லிட்டாரு. அப்படியே குடும்பமாக நடந்து வரும். அப்படியே உட்காந்து சபையில் எங்கிருந்தோ ஒரு குடும்பமாக. இன்றைக்கு 40-50 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அப்படி செல்வ செழிப்பில் நடத்தி வச்சிருக்கார். அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சது இன்னைக்கு அப்படி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அதுதான் கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதம். அவர் சிலுவையில் கீழ்ப்படிந்ததுனால தான் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஐ ரிமெம்பர் த மெசேஜஸ். என் புத்திக்கு தெரிஞ்சு எழுதி வச்சிருப்பேன். எப்பெல்லாம் எழுதி வச்சிருக்குன்னா அந்த மெசேஜை திரும்ப திரும்ப படித்து, அதுதான் இப்போ எனக்கு ஒரு ஆவிக்குரிய பாடம். உண்மையை சொல்லுகிறேன். உங்கள் போதகர் என்ன போதகருக்கு ஆண்டவர் சொல்கிறாரோ அதை உங்களுக்கு கன்வே பண்ணுறாரு. அதை கீழ்ப்படிஞ்சிட்டாலே செழிப்பு தான். அவ்வளவு. கடைசி ஒரு காரியம் சொல்லி முடிக்கிட்டோம். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்கும்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கீழ்ப்படிஞ்சிருங்க. ஆழத்துல கொண்டு வலையை போட சொல்கிறாரா, போட்டுரு. கர்ஜாடியில் தண்ணியை நிரப்ப சொல்கிறாரா, நிரப்பிடு. கோல தரையில் போட சொல்கிறாரா, போட்டுடு.
பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்ட சொல்கிறாரா, வெட்டிடு. என்ன ஏது எதுக்குன்னு கேட்காத. கூகுள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காது, ஏஐ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காது, யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருக்காது. கர்த்தர் சொல்கிறத மட்டும் நீ கேள். கர்த்தர் வலாக்கவுமே தலையாக்குவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஜெபித்து முடிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகா பெரிய தேவனே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, சிலுவை எங்களை புது சிருஷ்டியாக மாற்றுகிறதற்காக சோத்தரிக்கிறோம். சிலுவை சுயத்தை அழிக்கிறதற்காக சோத்தரிக்கிறோம். சிலுவை தலையெழுத்தை மாற்றுகிறதுக்காக சோத்தரிக்கிறோம். சிலுவை தேவ பலனை கொடுக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம். நீ சிலுவையில் சிந்தன ரத்தம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம். சிலுவை எங்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம். அப்ப அன்பு ஊழியக்காரர் ஆசீர்வாதிங்க, அவருடைய முழு குடும்பத்தை ஆசீர்வாதிங்க, கர்த்தருடைய பந்தி ஆசீர்வாதிங்க. இங்க வந்திருக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். ஒரு குடும்பத்தில் தரித்திரம் இருக்கக்கூடாது, ஒரு குடும்பத்தில் கடன் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதிக்கும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும். பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரை, இந்த சபையோடு இணைந்து ஊழியம் செய்கிற அத்தனை விசுவாசிகளையும் வாலண்டியர்ஸையும் ஊழியர்களையும் ஆசீர்வாதுங்க. இந்த இடத்தில் வந்து உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆசீர்வாதுங்க. விரைவில் இவர்களுக்கென்று பிரம்மாண்டமான ஒரு இடத்தை நீர் காட்டி கொடுத்து அதற்கு வேண்டிய பொருளாதாரம் எல்லாம் நீர் கொடுக்க போகிறீர். அந்தந்த காலத்தில் அதன் காரியத்தை நீ நேர்த்தியாக செய்வீர். காற்றையும் காணமாட்டாய், மழையும் காணமாட்டாய், பள்ளத்தாக்கு எங்கும் நீரால் நிரப்பப்படும் என்ற வாக்கிற்காக நன்றி. ஆண்டவரே, பணமோ பொருளோ ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவர், கண்ணிமைக்கும் நேரத்திலே சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவன் எங்களுடைய தேவன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, பேதுரு பிரமித்தார், அதே போல இந்த சபையும் சபை ஊழியக்காரன் பிரமிக்கட்டும். கர்த்தர் இதை செய்தார். பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கோ. நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஜீசஸ் வித் அஸ் சர்ச் சென்னை என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மற்றும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9840930894. எங்கள் சபையின் முகவரி ஜீசஸ் வித் அஸ் சர்ச், நம்பர் 2, கைலாசம் ஸ்ட்ரீட், நியர்பை பாரத் பெட்ரோலியம், தண்டையார்பேட், சென்னை 81. இயேசு நம்மோடு சபை, எண் 2, கைலாச தெரு, பாரத் பெட்ரோலியம் அருகில், தண்டையார்பேட்டை, சென்னை 81. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.